நீங்க செய்யற அதே வேலை, எந்த வேலையா இருந்தாலும் மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க. உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. ஏன்னா, உங்களோட தர்மம் தான் உங்களோட தலை காக்கும். தலை காக்குறதுன்னா என்ன? மெடிடேஷன் பண்ணா என்ன லாபம் தெரியுமா? இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? தியானம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணுவீங்க. தியானம் இல்லாத இடத்துல தான் நீங்க தவறு பண்ணுவீங்க. தியானம் இருக்கிற இடத்துல தவறு பண்ண மாட்டீங்க. உங்களோட தியரிட்டிக்கல் நாலேஜ் பிராக்டிக்கல் நாலேஜா மாறுறதுக்கு நடுப்புற ஒரு பிரிட்ஜ் தான் சுவாத்தியாயம். டெய்லி தியானம் பண்றது ஃபர்ஸ்ட் 40 நாள் நீங்க கொஞ்சம் டிசிப்ளினா நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் 40 டேஸ் தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக தனியா ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஒதுக்கி நீங்க தியானம் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்க பஸ்ல ஜர்னி பண்றப்ப தியானம் பண்ணலாம், ட்ரெயின்ல போறப்ப தியானம் பண்ணலாம், எங்கன்னா வெயிட்டிங் ரூம்ல யாருக்காவது சொன்னா வெயிட் பண்றீங்க அப்போ தியானம் பண்ணலாம். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க தியானம் பண்ணிட்டு வரலாம். சுத்தமா பண்ணாம இருக்கிறதுக்கு டைம் படிக்கிறப்பெல்லாம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணிட்டே வாங்க. அதுலயும் உங்களுக்கு பலன் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்கீங்க, என்ன இருக்கு டிராபிக் இங்க அங்க பாக்குறதுக்கு, கண்ணை மூடி மூச்சு கவனிங்க. ஸோ அமைதியான இடத்துல கண்ணை மூடி தியானம் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல சவுண்டு இதெல்லாம் இருக்கிறப்போ தியானம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா அதையும் நீங்க எப்படி சுகமாக்கிக்கலாம்னாக்கா, கண்ணை மூடினாக்கா உங்களுக்கு எனர்ஜி கன்சர்வ் ஆகும். எழுதிக்கோங்க 2 ஸ்டெப் தியானத்துல. எனர்ஜி சயின்ஸ். கண்ணை மூடினா உங்களுக்கு எனர்ஜி கன்சர்வ் ஆகும். கன்சர்வ்னாக்கா சேமிக்கிறது. கண்ணை மூடினா உங்க எனர்ஜி கன்சர்வ் ஆகும், சேமிக்கும். மூச்சை கவனிச்சா உங்க எனர்ஜி அதிகமாகும். ஸோ நீங்க இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹெட்ஏக் வருதோ, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே பண்ணணும். எப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஹெட்ஏக் இருக்கோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்ல கொஞ்சம் எமோஷனலா லோ ஃபீல் பண்றீங்களோ, அப்போ உடனே கண்ணை மூடி நீங்க மூச்சு கவனிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ் பறந்து போயிடும். ஒரு 10 நிமிஷம் பண்ணீங்கனாலே போயிடும். ஒரு சில நேரம்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷன்ல இருக்கும், இல்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எந்த வழியில போறதுனே தெரியாது, எந்த ரோடு எடுக்கணும் எந்த பாதை எடுக்கணும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டா இருக்கும். அந்த நேரத்திலயும் நீங்க கண்ணை மூடி ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கண்ணை மூடி மூச்சு கவனிங்க. அதுக்கு கண்ணு திறந்த பிறகு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி அதிகமாக ஆக என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அந்த லைஃப்ல கிளாரிட்டின்றது வரும். இது நோட் பண்ணிக்கோங்க. மோர் எனர்ஜி மோர் கிளாரிட்டி. மோர் எனர்ஜி மோர் கிளாரிட்டி. கிளாரிட்டினா என்ன? தெளிவு. மோர் கிளாரிட்டி ரைட் ப்ரையாரிட்டி. கிளாரிட்டி இருந்தாக்கா உங்களோட ப்ரையாரிட்டி கரெக்டா இருக்கும். எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணும், எது மூணாவது செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஸோ ப்ரையாரிட்டி கரெக்டா இருக்கும். ரைட் ப்ரையாரிட்டி ஆர்டரா இருக்கும். முக்காவாசி பேர் ஜனங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது ஏன்னா அவங்க வாழ்க்கை வந்து தினசரி வாழ்க்கையில ப்ரையாரிட்டி கரெக்டா இருக்கு. கொடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய வேலைக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. உதவாத வேலைக்கெல்லாம் டைம் எனர்ஜி கொடுப்பாங்க, கடைசியில் எனர்ஜி இருக்காது, படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எழுதிக்கோங்க. உங்க லைஃப்ல ப்ரையாரிட்டின்றது மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன் மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? நீங்க மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாக்கா எனர்ஜி அதிகமாகும், மற்ற வேலைங்கெல்லாம் நல்ல சிறப்பா செய்யலாம், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெடிடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு? ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்க வந்து டைமை ஒதுக்கி ஒரு வேலை பண்றது, அது ப்ரையாரிட்டி. ஸோ மெடிடேஷனுக்கு நீங்க டைமை ஒதுக்கி உட்காந்து தியானம் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது என்ன? என்ன வேலை பண்ணாலும் நீங்க அது கொஞ்சம் கவனத்தோட செய்யணும், அவ்வளவுதான். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நீங்க டைம் ஒதுக்க வேண்டியதில்லை. நீங்க செய்யற வேலையே நீங்க மைண்ட்ஃபுல்லா செஞ்சீங்கன்னாக்கா அது மைண்ட்ஃபுல்னஸ் தான். என்ன வேலை செய்றீங்களோ அது மைண்ட்ஃபுல்லா செய்யுங்க. நீங்க எந்தெந்த விதத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னா, நீங்க நிறைய பேர் லேடிஸ் இருக்கிறத தொட்டு நீங்க வந்து ஜென்ரலா வீடு பெருக்கி சாமான் பாத்திரம்லாம் கொஞ்சம் தொலைக்கி கழுவி அதுக்கப்புறம் பண்றது கொஞ்சம் டயர்டா இருக்கும் இல்லைங்களா? நீங்க மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க, உங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது. நீங்க செய்யற அதே வேலை எந்த வேலையா இருந்தாலும் மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க, உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது. ஏன்னா நீங்க மைண்ட்ஃபுல்லா எந்த வேலை பண்ணாலும் உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, எனர்ஜி கன்சர்வ் ஆகும். ஸோ எனர்ஜி கன்சர்வ் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்காது. எத்தனை பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க?
பண்ணுங்க. நீங்க கூட்டுறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், அது மைண்ட்ஃபுல்லா பண்ணுங்க. அதாவது உங்களோட முழு கவனம் அந்த வேலையில மட்டும்தான், வேற எந்த யோசனையும் இல்லை. ஐடில ஒர்க் பண்றவங்க, டீச்சிங் பண்றவங்க, டெக்ஸ்டைல்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, நீங்க மைண்ட்ஃபுல்லா அந்த ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா டயர்ட் ஆக மாட்டீங்க. டயர்ட்னஸ் இருக்காது. நம்பர் ஒன், மைண்ட்ஃபுல்னஸோட மெயின் பெனிஃபிட் நம்பர் ஒன், டயர்ட்னஸ் இருக்காது. நம்பர் டூ, உங்களுக்கு வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு திருப்தி, அந்த ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் அது கிடைக்கும். இது ரெண்டும் கிடைக்கும். இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? அளவோட சாப்பிடுவீங்க, ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுவீங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே மைண்ட்ஃபுல்லா செய்யணும். வேற எந்த யோசனை வந்தாலும் என்ன பண்ணணும்? நீங்க உங்களோட கவனம் உடனே மூச்சு மேல செலுத்தணும். கண்ணை திறந்துட்டு மூச்சு மேல கவனத்தை செலுத்தினா மைண்ட்ஃபுல்னஸ். கண்ணை மூடிட்டு மூச்சு மேல கவனம் செலுத்தினா தியானம். நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, சமைச்சுட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு யோசனை வரும். எப்படி யோசனை வராத போன்னு ஃபைட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கவனம் உடனே மூச்சு மேல செலுத்துங்க. மூச்சு எப்போ நடக்குது? இப்போ நடக்குது. இந்த நொடியில நடக்குது மூச்சு. ஸோ உங்களோட கவனத்தை மூச்சு மேல செலுத்துறப்போ உங்களோட கவனம் இந்த நொடிக்கு வந்துடும். ஸோ மூச்சு மேல கவனம், உங்க வேலையில கவனம். மூச்சு மேல கவனம், உங்க வேலையில கவனம். அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று, டயர்ட் ஆக மாட்டீங்க. நம்பர் ஒன், நோ டயர்ட்னஸ். நம்பர் டூ, வேலை குயிக்காக நடக்கும், எஃபிஷியண்டா நடக்கும், நல்லா சிறப்பா இருக்கும். நீங்க செய்யற எந்த வேலையா இருந்தாலும் எஃபிஷியண்டா செய்வீங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த வீடு கிளீன் பண்ண திருப்தி, அந்த அந்த வேலையை பார்த்து நீங்களே ரசிப்பீங்க. இவ்வளவு சுத்தமா செஞ்சிருக்கேன், இவ்வளவு அழகா செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அதுல வரக்கூடிய சந்தோஷம் உங்களை வந்து இன்னும் நல்ல ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஊக்குவிக்கும். சரியா? ஸோ இது நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. ப்ரையாரிட்டியில நம்பர் ஒன் ப்ரையாரிட்டின்னா மெடிடேஷன். நம்பர் டூ ப்ரையாரிட்டி இஸ் யுவர் ஹெல்த், யுவர் பிசிக்கல் ஹெல்த். அட் எனி கிவன், ஏன்னா இது ரெண்டுமே உங்க ஸ்வதர்மா கீழே வரும். உங்க உடம்ப பார்த்துக்கிறது உங்களோட ஸ்வதர்மம், தியானம் பண்றது உங்களோட ஸ்வதர்மம். ஸோ ஸ்வதர்மா கம்ஸ் ஃபர்ஸ்ட். தர்மம்னா என்ன? டியூட்டி. யூ ஹாவ் டு டூ இட். உங்களோட கடமை, உங்களோட ஆன்மாவோட கடமை, உங்களோட கடமை, அது செஞ்சே ஆகணும். அதுதான் தர்மம். தர்மம்னா கடமை, செஞ்சுதான் ஆகணும், சாய்ஸே கிடையாது. ஒரு அம்மாவோட கடமை என்ன? குழந்தைய பார்த்துக்கிறது அம்மாவோட கடமை, அது செஞ்சுதான் ஆகணும், வேற சாய்ஸ் இல்லை. அதே ஒரு நீங்க வேலைக்கு போறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, உங்களோட கடமை என்ன? வேலையை ஒழுங்கா செய்யணும். ஸோ இதெல்லாம் கடமைங்க, இதெல்லாம் உங்க தர்மம். இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட தர்மம் என்ன? உண்மையை மட்டுமே பேசணும். ஓகே, நேர்மையா இருக்கணும், இது என்னோட தர்மம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களோட தர்மம் என்ன? உன்னிப்பாக கவனமா இருக்கணும், டிசிப்ளின்டா இருக்கணும், இது உங்களோட கடமை. ஸோ தர்மம் உங்களை தலை காக்கும். உங்களோட தர்மம் தான் உங்களோட தலை காக்கும். தலை காக்குறதுனா என்ன? இந்த பயத்திலிருந்து, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து, இந்த சஃபரிங்ல இருந்து விழுந்துட்டு லைஃப் ஒரு ஹாப்பியா சந்தோஷமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. இது நீங்க தர்மம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம், நிம்மதின்றது கிடைக்கும். தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். நீங்க அதர்மத்துல இருந்தா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது கிளியரா எழுதிக்கோங்க. தர்மத்துல இருந்தா சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து தர்மத்துல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு, ரெண்டு டிவிஷன் இருக்கு, ரெண்டு பாகங்கள் இருக்கு. முதல் பாகம் வந்து ஸ்வதர்மம். உன்னோட தர்மம், உனக்கு நீ என்ன பண்ணணுமோ அது ஸ்வதர்மம். மற்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அது வந்து பரதர்மம். ஸ்வதர்மம்னா உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய டியூட்டி. என்னது அது? டெய்லி தியானம் பண்ணணும். நம்பர் ஒன். ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு உடனே உட்காந்து தியானம், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து உங்க உடம்பு பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும் உங்க உடம்பு? நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பாடு அளவோட நல்ல சாப்பாடு அளவோட சாப்பாடு. முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகள், பழங்கள், ஆர்கானிக் ஃபுட். ஓகே. சன்ரைஸ்க்கு அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் மீல், சன்செட்டுக்கு முன்னாடி உங்களோட செகண்ட் மீல். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு. எப்பனா ஃபங்க்ஷன் அது இதுன்னு இருக்கிறப்போ 3 வேளை ஓகே. பட் டெய்லி 2 டைம்ஸ். உங்களோட முதல் சாப்பாடு சன்ரைஸ்க்கு அப்புறம், உங்களோட கடைசி சாப்பாடு சன்செட்டுக்கு முன்னாடி. இப்படி நீங்க இது ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்க ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நேச்சுரல் ஃபுட்டா சாப்பிடுங்க, வெஜிடேரியன் ஃபுட்டா சாப்பிடுங்க,
ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடுங்க. இது உங்களோட கடமை. உங்க உடம்ப பாத்துக்கிற உங்களோட கடமை, ஸ்வதர்மம். செகண்ட் ப்ரையாரிட்டி. தேர்ட் ப்ரையாரிட்டி சொல்லுங்க. இந்த ரெண்டுமே நீங்க பண்ணீங்கன்னா, உங்க தியானத்தை நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா, உங்க ஆரோக்கியத்தை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கன்னா, டெய்லி பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா, மத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மற்றது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியும். நீங்க அது பண்ணிட்டே இருப்பீங்க. இது ரெண்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பரதர்மம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பரதர்மம்னா உங்களோட குழந்தைங்க பார்க்கறது, உங்களோட வீடு, உங்க வீட்டுக்காரு, மாமியாரு, மாமனாரு, உங்க குடும்பம், அதுக்கப்புறம் உங்களோட கிராமம், உங்களோட சொசைட்டி, உங்களோட நாடு, உங்களோட கண்ட்ரி, உங்களோட உலகம் எல்லாமே பரதர்மம் தான். தியானம் ஸ்வதர்மம். உங்களோட உடம்ப பாத்துக்கிறது ஸ்வதர்மம். உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா வேற யாருன்னா வந்து பார்ப்பாங்களா? வந்து மருந்து கொடுக்க முடியும், ஹாஸ்பிட்டல் காசு கட்ட முடியும். ஆனா உங்க உடம்ப பாத்துக்கிறது யாருனாலையும் பார்க்க முடியாது. டாக்டர் மருந்து தான் கொடுப்பாங்க, ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. குணமாகிறது உங்க உடம்போட சக்தி பொறுத்து இருக்கு. உங்க உடம்புல சக்தி இல்லைன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது. கரெக்டா? சோ உங்க உடம்ப பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு. ஏன்னா உடம்ப பாத்துக்கிட்டாதான் இந்த வாழ்க்கை நீங்க சந்தோஷமா வாழ முடியும். நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மெடிடேஷன் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் யுவர் ஹெல்த், இது ரெண்டும் உங்களோட ஸ்வதர்மம். மற்றதெல்லாம் பரதர்மம். அந்த பரதர்மம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கா தெரியும். ஸோ நீங்க புக்கு படிக்கிறது, நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்களா, காலையில படிக்கிறீங்களா, ஆஃப்டர்நூன் படிக்கிறீங்களா, நைட் படிக்கிறீங்களா, அது உங்களோட சாய்ஸ். பட் ஸ்வதர்மம் இருக்கிற இடத்துல பரதர்மம் பர்ஃபெக்டா இருக்கும். தியானம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணுவீங்க. தியானம் இல்லாத இடத்துல தான் நீங்க தவறு பண்ணுவீங்க. தியானம் இருக்கிற இடத்துல தவறு பண்ண மாட்டீங்க. ஓகே, காட் இட். யோகா வந்து உடம்ப பிசிக்கல் ஹெல்த்துக்கு யோகா குட். உடம்புல இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யோகா குட். மெடிடேஷன் இஸ் ஃபார் த மைண்ட். மெடிடேஷன் இஸ் ஃபார் த மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் த சோல். நம்ம உடம்புக்கு சாப்பிட்ற மாதிரி மெடிடேஷன்ன்றது ஃபுட் ஃபார் த சோல். யோகா வந்து பாடி லெவல்ல இம்பாக்ட் பண்ணும். மெடிடேஷன்ன்றது மைண்ட் லெவல்ல, எமோஷன்ஸ் லெவல்ல, சோல் லெவல்ல இம்பாக்ட் பண்ணும். ஸோ நீங்க யோகாவும் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா யோகா கூட உங்களோட சுதர்மம் தான். ஓகே, ஸோ கிவ் ப்ரையாரிட்டி டு யோகா ஆல்சோ. யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் உடம்பு பார்த்துக்கிறது தான். இதுக்கு எல்லாமே ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ½ உங்க உடம்பு பார்த்துக்கிறதுக்கு நீங்க ஒதுக்கி வைக்கணும். அதுதான் ப்ரையாரிட்டி. அந்த ½ நீங்க யோகா பண்றீங்களா, வாக்கிங் பண்றீங்களா, எக்ஸசைஸ் பண்றீங்களா, உங்க சாய்ஸ். ஓகே, பட் கம்பல்சரி ½ அலோகேட் பண்ணுங்க. நீங்க உலகத்துல பிறந்ததே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுக்கே டைம் இல்லைன்னா வேற எதுக்கு டைம் கொடுக்குறீங்க நீங்க? நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு? கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. தியானம் நடந்தா நடக்கட்டும், நடக்கா கட்டியும் போட்டோம். 1 மணி நேரம் எதனா ஒரு மியூசிக் பிளே பண்ணுங்க. ஒரு 1 hour மியூசிக் எதனா ஒரு டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூடியூப்ல, எதனா ஒன்று, இல்லை மொபைல்ல பிளே பண்ணிக்கோங்க, இல்லை கம்ப்யூட்டர்ல பிளே பண்ணிக்கோங்க. 1 hour மியூசிக் வச்சுக்கோங்க. அந்த மியூசிக் முடிகிற வரைக்கும் நான் கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவெடுத்து உட்காருங்க. ஈஸியா நீங்க தியானத்துக்குள்ள போவீங்க. கண்ணை திறக்காம இருந்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா உங்க மெடிடேஷன் சக்சஸ்ஃபுல். மெடிடேஷன் நடக்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, நீங்க கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது. நீங்க கண்ணை திறக்காம இருந்தீங்கன்னா 1 நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாள் தானா தியானத்துக்குள்ள போயிடுவீங்க. உங்களுக்கு எல்லாம் குடும்பத்துல ஒரு டெஸ்ட் இருக்கு. நீங்க ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு ப்ரோக்ரஸ் ஆகுறீங்களோ அதோட டெஸ்ட் எங்க இருக்கும்? உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் மெடிடேஷன்ல தெரியாது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் எங்க தெரியும்? உங்க தினசரி வாழ்க்கையில தெரியும், உங்க குடும்ப வாழ்க்கையில தெரியும், நீங்க வேலை செய்யற இடத்துல தெரியும். ஸோ தினசரியா நீங்க எப்படி வாழ்றீங்க, அந்த வாழ்க்கையில தான் நீங்க எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது தெரியும். ஸோ வீட்டில் வந்து ஜென்ரலா ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வரப்போ நீங்க வந்து இதெல்லாம் ஒரு மாயை, இந்த ஜென்மத்துல நீ வீட்டுக்காரு, அடுத்த ஜென்மத்துல யாரோ, சரி கத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறப்போ நீங்க பார்த்து சிரிச்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி ஓகே ஃபைன், அந்த இதெல்லாம் ஒரு மாயை நினைச்சுக்கிட்டு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த டிராமா பர்ஃபெக்டா பிளே பண்ணும். அதாவது இந்த லைஃப் டைம்ல நீங்க ஒரு மனைவியா ஒரு ரோல் எடுத்திருக்கீங்க, ஒரு டிராமா எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த டிராமாவை பர்ஃபெக்டா பிளே பண்ணுங்க. ஒரு அம்மாவா ரோல் எடுத்திருக்கீங்க, இல்ல ஒரு பொண்ணா ரோல் எடுத்திருக்கீங்க, நீங்க செய்ய வேண்டிய ரோல் பர்ஃபெக்டா பண்ணுங்க. என்ன இருக்கு இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு வைராகத்துல போயிடக்கூடாது. வாழ்க்கையை ஃபுல்லா என்ஜாய் பண்ணும். இது டிராமான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணும். ஒரு ஃபார்முலா இருக்கு, தியானத்துக்கும் புக் படிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க 1 hour மெடிடேஷன் பண்ணீங்கன்னாக்கா ½ புக் படிக்கணும்.
நீங்க 1 hour புக் படிக்கணும்னா 2 hours மெடிடேஷன் பண்ணணும். ஸோ அது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. நீங்க எவ்வளவு நேரம் புக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு டபுள் தியானம் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சரியான புரிதலா இருக்கும். தியானத்தை குறைச்சிட்டு புக்கு படிக்கிறது ஜாஸ்தி பண்ணீங்கன்னாக்கா கன்ஃபியூஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ தியானம்ன்றது டபுள் த டைமா இருக்கணும் புக்கு படிக்கிறதுக்கு. 1:2. ஓகே, ஸோ நீங்க புக்கு படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணணும்னாக்கா தியானம் பண்ற டைமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தியானத்துக்கு அப்புறம் தான் நீங்க புக்கு படிக்கணும். இல்ல நீங்க காலையில ஏர்லி மார்னிங் தியானம் பண்றீங்க, இல்ல ஃப்ரீயா இருக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் இல்ல ஈவினிங் நீங்க புக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணுங்க. இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, புக்கு தியானம் எதுவும் பண்ணாம சடனா எடுத்து ஒரு புக்கு படிங்க. ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் புக்கு படிங்க. இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு 10 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்கு படிங்க. புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்கு படிங்க. உங்களோட டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும். ஃபாஸ்டாவும் படிப்பீங்க, டீப்பராகவும் படிப்பீங்க. ஓகே, புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக்கு படிங்க. ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ண என்ன லாபம் தெரியுமா? இந்த காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஒரு சொல்லட்டுமா? சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண அவங்க சரியானவங்களா இருந்தாக்கா உங்களோட இருப்பாங்க, அவங்க சரியில்லைனாக்கா அவங்களா விலகி போயிடுவாங்க. ஏன்னா மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்கா உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக சரியானவங்க மட்டும்தான் மேட்ச் ஆவாங்க. கொஞ்ச நாள்லயே ஒரு 40 நாள் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, அது உண்மையான ஃப்ரெண்டா இல்ல உண்மையான இதுவான்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஒரு வாட்டி ஒருத்தங்க வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. ஒரு ஒர்க் ஷாப் பண்றப்போ பெங்களூர்ல ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்கு வந்தாங்க. வந்துட்டு, சார் எனக்கு ஒரு சின்ன பர்சனல் கொஸ்டின், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. நான் வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன். அது நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்ட்டு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா ஒரு சில நேரத்துல வேணாம்னு தோணுது, ஒரு சில நேரத்துல வேணும்னு தோணுது. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு சார், இது என்ன பண்றது? மெடிடேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன், இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரமாட்டேங்குது அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க வந்து ஒரு 40 டேஸ் இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு 40 டேஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு 40 டேஸ் பண்ணுங்க. இந்த 40 டேஸ்ல நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண 40வது நாள் நீங்க முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். அவங்கவுங்க வாழ்க்கையில வரணும்னாக்கா கண்டிப்பா 40 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் நடந்துரும். அவங்க உங்களுக்கு சரியில்லைன்னா 40 டேஸ்க்குள்ளேயே அவங்களே விலகி போயிடுவாங்க. ஸோ நீங்க எந்த டிசிஷன் எடுக்காதீங்க, மெடிடேஷன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 2 மாசத்துக்கு அப்புறம் மீட் பண்ணி, சார் என் வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க நீங்க, நல்லதா போச்சு, நான் நிம்மதியா இருக்கிறேன் இப்போ, அவங்க சரியில்லைன்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா அவங்களே விலகி போயிட்டாங்க. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் சொல்றேன், ஒரு சுச்சுவேஷன். பொண்ணு வந்து லவ் மேரேஜ். ஓகே, அப்பா அம்மா வந்து ஐயர் வீட் ஃபேமிலி, பையன் வந்து மலையாளம், அவங்களுக்கு வந்து நான்வெஜ். ஸோ ஒத்துக்கல, அப்பா அம்மா வேணான்றாங்க. பொண்ணு வந்து ரொம்ப பிடிவாதமா, நீங்க ஓகேன்னா சொல்லிட்டு பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஓடி போயிட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து மெடிடேஷனுக்கோசரம், இந்த ரிட்ரீட்கோசரம் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்றது, எப்படி இதை ஹேண்டில் பண்றது? ஸோ அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன எங்க பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்க, பையன் சரியில்லை, அது தப்பான சாய்ஸ்ன்னு எங்களுக்கு தெரியும், என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே நீங்க உங்க பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார வச்சு ஒரு டீல். உங்க பொண்ணு 40 நாள் மெடிடேஷன் கத்து கொடுத்தேன். 40 நாள் உங்க பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா மெடிடேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சொல்றதை நீங்க கேட்கணும். ஓகே, அதுக்கு நீங்க டீல் ஓகேவா அப்படின்ட்டு அப்பா அம்மா கேட்டேன். அவங்க அப்படி யோசிச்சாங்க, இப்படி யோசிச்சாங்க. சரி சார், இந்த 40 நாள் மெடிடேஷன்ல ஏதோ நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பொண்ணு கூட என்ன, ஒத்துக்காத அம்மா அப்பா நான் 40 நாள் மெடிடேஷன் பண்ணாக்கா ஒத்துப்பாங்க இல்லையா அப்படின்ட்டு 40 டேஸ் பண்ணாங்க. இவங்க கரெக்டா ஒரு 25th 30th டேக்கு செப்பரேட் ஆயிட்டாங்க. ஏன்னாக்கா அப்போ வந்து ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்துச்சு அந்த பொண்ணு. ஸோ இது மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்குள்ளேயே அந்த மெச்சூரிட்டி வந்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, இல்ல இது மேட்ச் ஆகாது, என்னோட சாய்ஸஸ் வேற, என்னோட லைஃப் டைரக்ஷன் வேற, இந்த லைஃப் டைரக்ஷன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கே தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணே வேணான்ட்டு டிராப் பண்ணிட்டு அப்பா அம்மாட்ட வந்து சொல்லிடுச்சு. ஸோ எது நல்லதோ அது நடக்கும். நல்லதா இருந்தாக்கா டெஃபினட்டா நடக்கும், அது நல்லது இல்லைன்னா அது நடக்காது. ஸோ காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? எதுக்கு அன்னசரியா டைம் வேஸ்ட் பண்ணும், காசு வேஸ்ட் பண்ணும்,
ஏகப்பட்ட டார்ச்சர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம நிம்மதியா தியானம் மட்டும் பண்ண நல்லதே நடக்கும். ஓகே, ஜர்னலிங் பத்தி தெரியுமா உங்களுக்கு? இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் என்ன, அதெல்லாம் நீங்க எழுதணும். அன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த நாள் எப்படி போச்சு, ஓவரால எவ்வளவு பாசிட்டிவா இருந்தீங்களா, கொஞ்சம் மன அழுத்தத்தோட இருந்தீங்களா, கஷ்டத்தோட இருந்தீங்களா, வருத்தத்தோட இருந்தீங்களா, எப்படி ஒரு என்ன சேலஞ்சஸ் வந்தது, அந்த சேலஞ்சஸ்ல இருந்து நீங்க எப்படி வெளியே வந்தீங்க, என்ன லெசன் கத்துக்கிட்டீங்க, எங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்க, அது எழுதணும். சப்போஸ் ஓகே நான் ஒரு 2 மணி நேரம் மொபைல் போன்லயே நான் இருந்துட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த நாள் எப்படி போச்சு, அந்த நாள்ல வந்து எந்த ஆக்டிவிட்டிஸ் ப்ரொடக்டிவா இருக்கு, எந்த ஆக்டிவிட்டி ப்ரொடக்டிவா இல்ல, எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணீங்க, இதை தான் எழுதிட்டு வரணும். நம்பர் 1. ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம், எது கரெக்டா சிறப்பா பண்ணீங்க, எது வந்து கொஞ்சம் சரியா பண்ணல, எது வந்து எங்க டைம் வேஸ்ட் ஆச்சு, இது ஒரு செட் ஜர்னலிங் எழுதணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் என்ன, அது ஒண்ணு. 3வது வந்து அன்னையோட எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, உணர்வுகள் எப்படி இருந்துச்சு, ஃபீலிங் எப்படி இருந்துச்சு. ஸோ ஃபைனலா கன்க்ளூஷன், இந்த நாள் இறைவனோட பரிசு. ஓகே, அந்த நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கன்க்ளூஷன், அதுதான் ஜர்னலிங். ஓகே, அந்த நாளை கரெக்டா டைம் வேஸ்ட் பண்ணாம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணீங்களா அப்படின்றது ஒரு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அந்த ஜர்னலிங் மற்றவங்க யாரும் படிக்க மாட்டாங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு ரிஃப்ளெக்ஷன். நீங்க வந்து இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் பண்றதுக்கு எவ்ரிடே ஒரு 1/2 hour அலோகேட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா ஞான தமிழ் என்ற யூடியூப் சேனல்ல நிறைய அந்த புக்லேயே பின்னாடி இருக்கும், அந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் இருக்கும். பிரதீப் விஜய் ஸ்பிரிச்சுவல் அகாடமி பிஹெச்எஃப் இந்தியான்னு இருக்கும், அது இங்கிலீஷ் சேனல். அதுக்கப்புறம் ஞான தமிழ்னு இருக்கும், அது தமிழ் சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனல்ல வந்து நல்ல ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ், சயின்டிஃபிக் வீடியோஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தான் இருக்கும். நீங்க அந்த யூடியூப் ஒரு 1/2 hour பாக்குற மாதிரி பாத்துக்கோங்க. ஏதோ ஒரு உதவாத சேனல் பாக்குறது, இந்த உதவுற சேனல் ஒரு 1/2 hour பாருங்க. லேடிஸ் வந்து சமைக்கிறப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்லா நீங்க சமைச்சாக்கா ருசி அதிகமா இருக்கும். நீங்க மைண்ட்ஃபுல்லா, நீங்க ஒரு நாள் வந்து மைண்ட்ஃபுல்லா சமைக்காம ஏதோ மொபைல் பார்த்துட்டு போன் பேசிட்டு சமையல் பண்ணி கொடுங்க, மறுநாள் வந்து மைண்ட்ஃபுல்லா சமையல் பண்ணி கொடுங்க. ரெண்டுத்துலயும் என்ன வித்தியாசம்ட்டு நீங்க கேட்க வேணாம், அவங்களே கேட்பாங்க. இன்னைக்கு என்ன வித்தியாசமா இருக்கு, இன்னைக்கு என்ன சூப்பரா இருக்கு, இன்னைக்கு என்ன டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு அவங்களே உங்க வீட்லயே இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்லா நீங்க எது பண்ணாலும் அது பர்ஃபெக்டா இருக்கும், எஃபிஷியன்டா இருக்கும். ஓகே, குக்கிங் பண்றப்போ டெஃபினட்டா நீங்க மைண்ட்ஃபுல்லா தான் குக்கிங் பண்ணணும், ஃபோன் பேசவே கூடாது. ஸோ இந்த மெடிடேஷன் வந்து மெடிடேஷன்னா நல்லதுன்னு தெரியும், அதை டெய்லி பண்ணணும்ன்ற அவங்களுக்கு நிஜமாவே ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து அதை எக்ஸிகியூஷன் பண்றப்ப வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும், பண்ண மாட்டாங்க. ஸோ அதுல இருந்து பிரேக் பண்றதுக்கான ஒரு வழி என்னன்னா, நீங்க இன்னைக்கு நான் தியானம் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருங்க. என்னோட கோட்டா இன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்ணல அப்படின்னா நான் தூங்க மாட்டேன், தியானம் பண்ண பிறகுதான் நான் தூங்குவேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா எவ்ரிடே நீங்க மெடிடேஷன் பண்ணுவீங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்ணலன்னா எவ்வளோ டயர்டா இருந்தாலும் நான் தூங்க மாட்டேன். ஸோ நான் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் நான் பெட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவெடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 minutes கிடைக்குதுன்னா அந்த 2 minutes மெடிடேஷன் பண்ணுங்க. 5 minutes கிடைக்குதுன்னா அந்த 5 minutes மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ அந்த 2 minutes 5 minutes என்ன பண்ணுன்னா உங்களை ஒரு 1 hour மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ரைட்? ஸோ மெடிடேஷன்னா ஒரு 1 hour பண்ணணும், என்கிட்ட ஒரு 20 minutes தான் இருக்கு. ஸோ 20 minutes நான் என்ன தியானம் பண்ண போறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஈவினிங் பண்ணிக்கிறேன், 1 மணி நேரம் நான் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி யோசிக்காதீங்க. 10 நிமிஷம் கிடைக்குதுன்னா அந்த 10 நிமிஷம் கண்ணு மூடி உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பண்றது வேற விஷயம். பட் இப்போ உங்க கையில 10 நிமிஷம் இருக்கு, இந்த 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இப்போ உங்க கையில ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அந்த 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் நீங்க தியானம் பண்றப்போ என்ன ஆகுனாக்கா அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 5 minutes மெடிடேஷன் பண்றப்போ அது பேர் ரிலாக்ஸேஷன். எழுதிக்கோங்க, 5 minutes 10 minutes is relaxation. அதே 1 hour is for realization. 5 minutes 10 minutes for relaxation, 1 hour is for realization. ஸோ நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனும் வேணும், ரியலைசேஷனும் வேணும், ரெண்டுமே வேணும். ஸோ அந்த குட்டி குட்டி தியானங்க, அந்த 5 நிமிஷம் தியானம், அந்த 10 நிமிஷம் தியானம், அந்த 15 நிமிஷம் தியானம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஸோ 5 minutes 10 minutes கூட யூட்டிலைஸ் பண்ணுங்க. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்களை வந்து தெய்வமா நாங்க வணங்கி அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஏன் அந்த மாதிரி பண்றாங்க சொல்லுங்க? ஹைலி ஈகோயிஸ்டிக் பீப்புள். பெண்கள் வந்து ஹைலி ஈகோயிஸ்டிக். நீதான் தேவதை அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, நீதாமா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. கரெக்டா இல்லையா? நான் சைக்காலஜி பத்தி பேசிட்டு இருக்கேன். எல்லாமே நீதான் சொன்னாக்கா
கம்ப்ளீட்டா அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. நீயா நானானாக்கா காலி. சோ இது வந்து முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் சொல்லுவாங்க. சோ நீ வந்து எதுக்கு நீ சண்டை போடுற பொண்டாட்டியோட? பொண்டாட்டிக்கு சலாம் போடு. பொண்டாட்டிக்கு நீ சலாம் போட்டா குடும்பம் விளங்கும். சலாம் போடலன்னா சண்டை சச்சரவு தான். So, a man should respect a woman for what a woman is. A man should respect a woman for what a woman is. Not ஒரு நடிப்பா இருக்கக்கூடாது. மெடிடேஷன்ல வந்த பிறகுதான் உண்மையான மரியாதை இருக்கும். ஆண்களுக்கு பெண்கள் மேல, பெண்களுக்கு ஆண்கள் மேல உண்மையான மரியாதை எப்போ வரும்னாக்கா தியானத்து மூலியமா தான் வரும். ஏன்னா நீங்க தியானம் பண்றப்போ யூ வில் ரியலைஸ் தட் யூ ஆர் நெய்தர் மேல் நார் ஃபீமேல். அந்த ஐடென்டிட்டி போயிடும். ஓகே, நான் ஆண் நான் பெண் என்ற ஐடென்டிட்டி போயிட்டு நான் ஒரு ஆன்மான்ற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ நான் ஆன்மான்ற ரியலைசேஷன் வரப்போ இந்த ஜென்மத்துல நான் ஒரு ஆண் உடம்பு எடுத்திருக்கேன், அவங்களும் ஒரு ஆன்மா. I am a soul, she is also a soul, she is in the female body. So a respect from a soul to soul will happen. நான் தனி நீ தனி, நான் வேற நீ வேறன்றப்போ காம்படிஷன் தான். நானும் ஆன்மா நீயும் ஆன்மா, நான் ஒரு ரோல் பிளே பண்றேன், நீங்க ஒரு ரோல் பிளே பண்றீங்க. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் கர்மத்தை சார்ந்தது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கர்மத்தை சார்ந்தது. யார் யாரைய கல்யாணம் பண்ணிக்கணும், யாருக்கு யார் பிறக்கணும், உங்க பிறந்த குழந்தை எப்படி இருக்கணும், எல்லாமே கர்மத்தை சார்ந்ததுதான். நம்ம பூர ஜென்மத்துல செஞ்ச கர்மங்கள் தான் இந்த ஜென்மத்துல அந்த குடும்பம்ன்றது ஒரு பலனா இருக்கும். சோ இது அந்த கர்ம சித்தாந்தம்னா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த கர்ம சித்தாந்தம்னா அது பனிஷ்மெண்ட் கிடையாது. அது மூலியமா நீங்க கத்துக்க வேண்டிய பாடங்கள் சிலது இருக்கு. சோ அப்போ வந்து அங்க ரெஸ்பெக்ட் தான் இருக்கும். சோ உண்மையான மதிப்பு, உண்மையான ரெஸ்பெக்ட் தியானத்து மூலியமா தான் கிடைக்கும் உங்க குடும்பத்தார் மேல. புரியுதா? கரெக்டா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னா சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கும். பட் எப்போ வந்து நீங்க ஒரு சோலா ரியலைஸ் பண்றீங்களோ அப்போ வந்து மத்தவங்கள ஒரு சோலா ரியலைஸ் பண்ண முடியும். புக்கு படிங்கன்னு சொல்லி அவையாரே சொல்லியிருக்காரு. அவையார் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஊதாமல் ஒரு நாளும் உறங்க வேண்டாம். ஏன் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி? ஏன்னா நீங்க புக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு லைஃப் கண்டெம்ப்ளேஷன் இருக்கும். யூ ஆர் கண்டெம்ப்ளேட்டிங் லைஃப். ஸோ நல்ல புக்கு படிக்கிறது நல்ல ஸ்பிரிச்சுவல் புக்ஸா படிக்கணும். யோகிங்களோட ஆட்டோபயோகிராபிஸ் படிக்கணும். ஓகே, பகவத்கீதை படிக்கணும், பைபிள் படிக்கணும், குரான் படிக்கணும், என்லைட்டட் மாஸ்டர்ஸோட டீச்சிங்ஸ் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி புக்ஸா படிங்க நீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா லைஃப்ல வந்து உங்களுக்கு கண்டெம்ப்ளேஷன் ஒவ்வொரு வாட்டி நீங்க அந்த ஸ்பிரிச்சுவல் புக் படிக்கிறப்போ உண்மைன்றது யாருக்கு சொந்தமானது? எல்லாருக்கும் சொந்தமானது. இப்ப நான் ஒண்ணு சொல்றப்போ உண்மைக்கு ஒரு அந்த ட்ரூத்துக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த குவாலிட்டி ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கு ட்ரூத்துக்கு. நீங்க ஒரு உண்மையை கேட்டீங்கன்னா உங்க உள் மனசு சரி கரெக்ட் அப்படின்னு சொல்லும். நீங்க கேட்கிறப்போ உங்க உள் மனசு சரின்னு சொல்லும். அதுதான் அந்த உண்மையோட குவாலிட்டி. உள் மனசு சரின்னு சொல்லணும்னாக்கா அப்ப அந்த உண்மை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தானே அது சரின்னு சொல்லும். கரெக்டா? சோ நீங்க ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு புக்கு படிக்கிறப்போ அது படிக்கிறப்போ இது கரெக்ட் அப்படின்ட்டு உள் மனசு சொல்லும். உடம்பெல்லாம் பூரிச்சு நிற்கும். ஓகே, ஒரு சிறப்பா இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை உங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறீங்களா, ரிமெம்பர் பண்றீங்க. அந்த ரிமெம்பர் பண்றப்போ யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ ட்ரூத் பிலாங்ஸ் டு எவ்ரிபடி. இப்போ ஒரு மியூசிக் மாஸ்ட்ரோ எடுத்துக்கோங்க, ஒரு இசை ஞானி மாஸ்ட்ரோ எடுத்துக்கோங்க. ஒரு தபலா வாசிக்கிறவங்க இருக்கட்டும், இல்லைன்னா சித்தார் வாசிக்கிறவங்க இருக்கட்டும், வீணா வாசிக்கிறவங்க இருக்கட்டும், இல்ல வோக்கலிஸ்டா இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பெரிய மாஸ்டரா இருந்தா கூட, எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணா கூட டெய்லி அவங்க சாதனை பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இந்த ராகம் அந்த ஸ்வரம் அப்படின்ட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க தான் பெஸ்ட். பட் இருந்தாலும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உண்மைன்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். கர்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும், ஜீசஸ் என்ன சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாம் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணர் என்ன சொல்றது தெரியும். பட் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அது படிக்க படிக்க உங்களுக்குள்ள அது ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். அந்த ரிமெம்பரன்ஸ் ஸ்ட்ராங்கா வர 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 அது எக்ஸிகியூஷன்ல இருக்கும். தியரிட்டிக்கலா இருக்கிறது எக்ஸிகியூஷன்ல மாறுறதுக்கு இந்த புக்கு படிக்கிறது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். உங்களோட தியரிட்டிக்கல் நாலேஜ் பிராக்டிக்கல் நாலேஜா மாறுறதுக்கு நடுப்புற ஒரு பிரிட்ஜ் தான் சுவாத்தியாயம். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கா? சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, வாக்கிங்க்குன்னு ஒரு டைம் இருக்கு, சமைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, மொபைல் பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க. எல்லா நேரமுமே மொபைல் நீங்க பார்த்துட்டு இருந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை. மொபைல் பார்க்கறதுக்கு, இந்த மெசேஜஸ் ரெஸ்பாண்ட் பண்றதுக்குன்னு ஒரு டைம்னு வச்சுக்கோங்க. ஒர்க் ஓகே, சில பேர் ஒர்க் வந்து அவங்களோட மொபைல்ல ரொம்ப கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ஒர்க் டைம்ஸ்ல மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்க, மற்ற நேரத்தில் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அந்த மொபைலை கூட நீங்க மேனேஜ் பண்ணணும்.
கண்டிப்பா அது வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. ஓகே, ஸோ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் டு இந்த மெசேஜஸ் ரெஸ்பாண்ட் பண்ற டைம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம்க்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் பார்க்குற டைம் அப்படின்ட்டு நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன் தெரியுமா? என் மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். நீ அடங்கியே இரு, கத்தனை உததான் அடங்கிரு அப்படின்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பேன். இருக்கலாம், சண்டேனா இருக்கலாம்ல, 6 மணிக்கு மேலனா இருக்கலாம்ல. இருக்க முடியாதுன்னாக்கா முடியாதுதான், முடியும்னா முடியும் தான். ஓகே, உங்களோட ஒர்க்கிங் டைம்ஸ் மார்னிங் டு ஈவினிங். ஈவினிங்க்கு மேல மொபைல் ஆன் பண்ண சொல்லி யார் சொன்னா உங்களை? சோ வேர் தெர் இஸ் a will there is a way. பண்ண முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு அந்த பண்ணணும்னு இருந்தா வழி இருக்கும். சோ எவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்க டிசைர் இருக்கு அது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா நிறைய பேருக்கு எனக்கு மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப தவறான ஒரு புரிதல். மெடிடேஷன் பண்றதுக்கு டைம் இல்ல, மெடிடேஷன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இடத்துல தானா டைம் வரும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய டைம் மிச்சமாகும். ஓகே, நீங்க மெடிடேஷன் பண்ணலன்னா சப்போஸ் ஒரு வேலை வந்து ஒரு மணி நேரத்துல பண்றீங்க, அதே நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நேச்சுரலா மைண்ட்ஃபுல்லா நீங்க பண்றப்போ அதே 1 மணி நேரம் வேலை 40 நிமிஷத்துல பண்ணிடுவீங்க. ஸோ 20 நிமிஷம் மிச்சம் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணாதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். டைம் இல்லைன்றவங்களுக்கு மெடிடேஷன் பண்ணாதான் டைம் கிடைக்கும். இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து எல்லா வேலையும் மைண்ட்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, ஒரு வேலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பிட்றது மட்டும் மைண்ட்ஃபுல், அது பர்ஃபெக்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட் சமைக்கிறது மைண்ட்ஃபுல், அது பர்ஃபெக்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட் கிளீன் பண்றது மைண்ட்ஃபுல். அந்த மாதிரி ஒன்னொன்னா முடிச்சு ஒன்னு பர்ஃபெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அப்போ ஈஸியா உங்களால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஒன்னு பர்ஃபெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஓகே.